ஒரு வழியா கயல் வந்து உண்மைய வந்து உடைச்சு சொல்லிட்டு, அதாவது ராமச்சந்திரன்ட்ட வந்து கயல் வந்து உண்மைய சொல்லிட்டு, அதாவது ராமச்சந்திரன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அதாவது கௌசிக்கோட அப்பா தான் வந்து ராமச்சந்திரன். அவர்ட்ட வந்து கயல் வந்து சொல்லிட்டா, அதாவது ஆனந்திக்கு வந்து இந்த கல்யாணத்த வந்து துளி கூட வந்து விருப்பம் இல்ல. அதாவது ஆனந்தி வந்து வேற ஒரு பையன வந்து லவ் பண்றா. அதனால இந்த கல்யாணம் வந்து நடக்க வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி வந்து நம்மளுடைய கயல் வந்து ராமச்சந்திரன்ட்ட வந்து சொல்றாரு. அத கேட்ட உடனே வந்து அவர் வந்து ரொம்பவும் ஷாக் ஆயிர்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்றாரு. அதாவது இந்த மாரியான விஷயங்கள் வந்து மீனாட்சிக்கு தெரிஞ்சுச்சு அப்புட்ன்னா, அவ வந்து ரொம்ப மனச விட்டுருவா. அதாவது மீனாட்சி அப்படிங்கிறது வந்து கௌசிக்கோட அம்மா தான் வந்து மீனாட்சி. அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஹார்ட் பேஷண்ட். இதெல்லாம் வந்து கேட்டா அப்புட்ன்னா, அவ வந்துலால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம கௌசிக் வந்து ஆனந்திய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இது எல்லாத்தையுமே வந்து தர்மலிங்கம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. கேட்டுக்கிட்டு இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சு அப்புட்ன்னா, உங்களோட குடும்பத்துக்கும், எங்க குடும்பத்துக்கும் ஒட்டு உறவும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டாரு.